ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் விடியலில் ஒரு வெண்ணிலா. போன முறை நீங்க கொடுத்த ஆதரவுக்கும் அன்பான வரவேற்புக்கும் எங்களின் அன்பும் நன்றியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கான எனர்ஜி டானிக். அதனால அதே எனர்ஜியோட ஒரு அழகான ஃபீல் குட் நாவலோட சீக்கிரமே உங்களை சந்திக்க வந்துட்டோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியலில் ஒரு வெண்ணிலா. அத்தியாயம் 1. வெற்றி வெள்ளை காகிதம் நான், அதில் உன்னை வரைந்து வண்ணமாக்கிய வண்ணத்துரிகை நீ. பாரதி, என்ன இருந்தாலும் நீ கவிதாவை எல்லார் முன்னாடியும் அப்படி அடிச்சது தப்புதான். தோழியை கடிந்து கொண்டே காலியாய் இருந்த மேஜையின் முன்னிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள் வான்மதி. மதியம் முடிந்து மாலையை நெருங்கிக் கொண்டிருந்த நேரமானதால் அந்த ரெஸ்டாரண்டில் கூட்டம் குறைவாகவே இருந்தது. அவள் அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்த பாரதியின் முகத்தில் இன்னும் கோபத்தின் சிவப்பு மிச்சம் இருந்தது. கண்களும் உதடுகளும் லேசாய் சிவந்து கிடந்தன. என்ன நான் செஞ்சதுல என்ன தப்புன்னு சொல்ற? பாவம், காலுக்கு முடியாத பொண்ணு நடக்கும்போது தவறி விழவும் ஒரு பேலன்ஸ்க்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த கவிதாவை பிடிச்சிருக்கா. அதுல அவ கையில உள்ள மொபைல் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அதுக்கு போய் அந்த சின்ன பொண்ண அப்படி அறையலாமா? இப்போதும் கோபமாய் வெளிவந்தது பாரதியின் வார்த்தைகள். ஆவேசமாய் பேசியதில் லேசாய் உதடுகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நீ சொல்றது சரிதான், கவிதா செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. மொபைல் உடஞ்சு போன கோபத்துல ஆத்திரப்பட்டு அந்த ஊனமான பொண்ணை அடிச்சிட்டான். அதுக்காக நம்ம ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கவிதாவை நீ எல்லார் முன்னாடியும் அறையலாமா? இப்போதும் வான்மதி கவிதாவிற்கு சப்போர்ட் செய்து பேச மேலும் கோபம் ஏறியது பாரதிக்கு. ஏய், என்ன சும்மா ஊனம்னு பேசிட்டு இருக்க? நிஜத்துல ஊனம் அந்த சின்ன பொண்ணுக்கு இல்ல, கை கால் எல்லாம் சரியா இருக்கிற சிலருக்கு தான் மனசு ஊனமா இருக்கு. உடம்புல இருக்கிற ஊனம் தப்பு இல்ல, மனசு ஊனமா போறதுதான் தப்பு. அவங்களும் மனுஷங்க தான் நினைக்காம கிண்டல் பண்றது, ஏளனமா பார்த்து சிரிக்கிறது, மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறது, இதெல்லாம் தான் மிகப்பெரிய ஊனம். படபடவென புரிந்தவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் வான்மதி திகைத்து நின்றாள். கோபத்தை அடக்க முடியாமல் பாரதி கைவிரல்களை திறந்து மூடிக்கொண்டிருக்க வான்மதி அமைதியாய் அமர்ந்திருந்தாள். சட்டென அருகே நிழலாடவும் நிமிர்ந்த பாரதி 2 காஃபி என சொல்ல போனவள் அங்கே யாரோ ஒருவன் தலை களைந்து விலை உயர்ந்த கசங்கிய சட்டையோடு நிற்கவும் என்னவென்பது போல் பார்த்தாள். அளவான உயரமும் அழகான முகமுமாய் நின்றிருந்தவனின் கண்கள் மது வருந்தியதால் சிவந்திருந்தது. ஹலோ, எஸ்கியூஸ் மீ என்றவன் வாயிலிருந்து குளிரலான வார்த்தைகளோடு வெளிப்பட்ட மதுவின் வாடை இருவரையும் முகம் சுளிக்க செய்ய அடுத்து அவன் சொன்ன வார்த்தைகள் அதிர்ச்சியடைய செய்தது. உடம்புல இருக்கிற ஊனம் பெருசு இல்ல, மனசுல தான் ஊனம் இருக்கக்கூடாதுன்னு பேசுனியே. ஐ லைக் இட். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? முதலாய் காணும் யாரோ ஒருவன் சட்டென அப்படி கேட்கவும் பாரதி திகைத்து போய் அதிர்ச்சியுடன் நிற்க அதற்குள் வேறு ஒருவன் வேகமாய் அவர்களிடம் வந்தான். டே ரிஷி, நான் வர்றதுக்குள்ள இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரி மேடம், என் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவன் பேசினதை தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லிக்கொண்டே அவனை இழுத்து கொண்டு நகர கையை உதறினான் ரிஷி. டேய் விடுறா, என்னால் யார் தயவும் இல்லாமல் நடக்க முடியும் என்றவன் ஒரு காலை கொஞ்சம் சாய்த்து விந்திக் கொண்டே நடந்தான். பார்க்க அழகனாய் எந்த குறையும் இல்லாமல் இருந்தவனின் ஒரு கால் மட்டும் சிறிது வளர்ச்சி குறைந்து போயிருந்தது. பெருசா ஊனோன்னு லெக்சர் கொடுக்க வந்துட்டா வாய்க்கிளிய. எல்லாராலையும் இப்படி பேச முடியும், ஆனால் தான் வாழ்க்கைன்னு வரும்போது தான் இந்த ஊனம் எல்லாம் பெருசா தெரியும். இதெல்லாம் ஊரை ஏமாத்த போடுற வேஷம். குடரலாய் சொல்லியபடி நண்பனின் தோளில் கையிட்டு கொண்டே தள்ளாடியபடி வெளியே நடந்தவனை கண்ணெடுக்காமல் பார்த்திருந்தாள் பாரதி பிரியா. பார்க்க அழகாய் கம்பீரமாயிருந்தவன் நடக்கும்போது ஒரு காலை இழுத்து நடக்கவும் தான் அவன் பேசியதன் காரணம் அவளுக்கு புரிய திகைப்புடன் பார்த்து நின்றாள். நடப்பதை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த வான்மதிதான் முதலில் அந்த நிகழ்விலிருந்து மீண்டாள். பாரதி, என்னடி நடக்குதுங்க? யாரடி அவன்? உனக்கு அவனை தெரியுமா? படபடவென கேட்ட தோழியிடம் பதில் சொல்ல தெரியாமல் முழித்தவள் இல்லை என்பது போல் தலையாட்டினாள்.
முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். நீ என்னடானா கோபப்படாம பதில் சொல்லாம திகச்சு போய் நிக்கிற. நீ ஏன் அமைதியா இருக்க? தெரியல மதி, ஆனா அவர் அப்படி என்கிட்ட பேசினதை விட காலை விந்தி விந்தி நடந்து போறதை பார்க்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி என்றவளை அதிசயமாய் பார்த்தாள் வான்மதி. என்னடி சொல்ற? ஊனம் இருக்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சட்டு நாம வந்து கல்யாணம் பண்ணிக்க கேட்பானா? என்னம்மா போ, இங்க வந்ததுல இருந்து ஒண்ணுமே சரியில்லை சொன்னவள் எழுந்து கொள்ள பாரதி முறைத்தாள். என்ன எழுந்துட்ட? காஃபி வேண்டாமா? குடிக்கிற மூடே போயிடுச்சு, வா கிளம்பலாம் எனவும் மறுக்காமல் பாரதியும் கிளம்ப இருவரும் வெளியே வந்தனர். பாரதியின் மனதில் ரிஷி சொன்ன வார்த்தைகளும் அவன் காலை விந்தி நடந்து போனது மட்டுமே நிறைந்திருக்க அமைதியாய் நடந்தாள். என்ன பாரதி, நீ இன்னும் அவன் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கியா? இருந்தாலும் அவருக்கு ரொம்ப தைரியம் இல்ல. இத்தனை பேர் முன்னாடி தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட வந்து இப்படி கேட்க எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் என்றவளை வினோதமாய் பார்த்த வான்மதி. ஆஹா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் தண்ணி போட்டுட்டு குருட்டு தைரியத்துல வந்து அப்படி கேட்கவும் எனக்கு எவ்வளவு பதட்டம் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாரும் நம்மளையே வேற பார்த்தாங்க. இன்டர்வியூக்கு வந்த இடத்துல நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நாம கிளம்புவோம் சொன்னவள் சற்று தள்ளி நின்ற ஆட்டோவுக்கு கை காட்ட அது அருகே வந்து நிற்கவும் பாரதியின் கையை பிடித்து ஆட்டோவில் ஏறி அமர்ந்தனர். இருவரும் காஞ்சிபுரம் செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்தனர். இளையராஜாவை ஒழிக்கிவிட்டு இருக்கையை விட்டு காணாமல் போயிருந்த பஸ் டிரைவர் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தில் நேரம் சரியாக 4:30 காட்டிய போது இருக்கைக்கு வர பேருந்து புறப்பட்டது. நீதானே என் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை நம் சொந்தம். எஸ்பிபியின் குரல் இனிமையாய் ஒழித்துக் கொண்டிருக்க பாட்டை ரசிக்க தொடங்கிய பாரதியின் கையை சுரண்டினாள் வான்மதி. கவிதா இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ அவளுக்கு எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி சாரி சொல்ல வான்மதி சொல்ல தோழியை முறைத்தாள் பாரதி. நான் எதுக்கு சொல்லணும்? தப்பு பண்ணது அவ, வேணும்னா அவ கால் பண்ணட்டும் சொல்லிவிட்டு கண்ணை மூடி பாட்டை ரசிக்க தொடங்கிய தோழியை ஒரு இயலாமையுடன் பார்த்துவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினாள் வான்மதி. பாரதி பிரியாவின் மனம் பாட்டை உள்வாங்க மெல்லிய கைவிரல்கள் கம்பியில் தாளம் போட்டுக் கொண்டிருந்தது. 2 மணி நேரத்திற்கு பிறகு காஞ்சிபுரத்தை பேருந்து எட்டிப்பிடிக்க தொடங்க வெளியே இருட்டத் தொடங்கியிருந்தது. மதி, எழுந்துரு, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. தனது தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்த தோழியை எழுப்பிய பாரதி பேக்கை எடுத்துக்கொண்டு இறங்க தயாரானாள். தலையை உலுக்கிக் கொண்டு வான்மதியும் எழுந்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு இருவரும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கினர். அங்கிருந்த ஆட்டோ ஒன்றில் ஏறி 20 நிமிட பயணத்தில் அவர்களின் வீடு இருந்த தெருவிற்குள் வண்டி நுழைந்தது. ஒரு காம்பவுண்ட் வீடு முன்பு ஆட்டோ நிற்க இருவரும் இறங்க வான்மதி பணத்தை கொடுத்தாள். பாரதி, உள்ள வாடி, ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம். வான்மதி அழைக்க கை கடிகாரத்தை பார்த்தவள். சரி, லேசா தலை வலிக்குது, இனி வீட்டில் காஃபி கிடைக்காது. அம்மாவோட ஸ்பெஷல் காஃபியை குடிச்சிட்டே போறேன், அப்பதான் தெம்பா திட்டு வாங்க முடியும் சொன்னபடி அவளுடன் நடந்தாள். ஹாலில் காலை நீட்டி அமர்ந்து சீரியல் பார்த்து கொண்டே சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தார் வான்மதியின் அன்னை கௌசல்யா. இவர்களை கண்டதும் புன்னகைத்து, வாங்கடி, டைம் ஆச்சே, உங்களை காணோமேனு பார்த்தேன் என்றார். கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்பா எங்கம்மா என்றாள் வான்மதி. கடைக்கு போய் பழம் வாங்கிட்டு வரேன்னு போனாரு, இப்ப வந்துருவாரு. நீ உட்காரு பாரதி, 2 பேரும் காஃபி குடிக்கிறீங்களா? உங்க காஃபி வேணான்னு சொல்ல யாருக்காச்சும் மனசு வருமாமா, அதுக்கு தானே வந்த என்றவள் சோஃபாவில் அமர கௌசல்யா புன்னகையுடன் எழுந்தார். உன் அக்கா சக்தி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீ ஃபோன் பண்ணியான்னு இங்க வந்து கேட்டுட்டு போனா. உன் அத்தை கச்சேரிய ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பாவம் அக்கா, அந்த அரக்கிய அத்தைய எப்படி சமாளிக்கிறாளோ? அதெல்லாம் சக்தி சமாளிச்சுப்பா. நீங்க இன்டர்வியூ எப்படி பண்ணீங்க? அடுக்கலையில் இருந்தே அவர் கேட்க, எங்கம்மா வழக்கம் போல ஊத்திக்கிச்சு. மேனேஜ்மெண்ட் முன்னமே ஆளுகளை செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இன்டர்வியூ ஆஃபர் பண்றாங்க. இந்த வேலையும் கோவிந்தா தான் என்றாள் சலிப்புடன். சரி, உங்களுக்குன்னு எழுதுனது வேற யாருக்கும் கிடைக்க போறதில்ல, கவலைப்படாத. இந்தா காஃபியை குடி. சூடான ஃபில்டர் காஃபியில் ஆவி பறக்க டம்ளரை நீட்டினார். அதை நுகர்ந்தவள், வாவ், என்ன ஒரு ஸ்மெல், உங்க காஃபிக்கு நான் அடிமமா என்றாள். கண்களை மூடி நாசிக்குள் காஃபியின் மனதை உள்ளிழுத்து கொண்டு அதற்குள் உடைமாற்றி வந்த வான்மதி. ஏண்டி, உன் வீட்லயும் ஃபில்டர் காஃபி போடலாம்ல, அது என்ன உலகத்துக்கே கிடைக்காத அவ்வளோ பெரிய அதிசயமா
கேட்டுக்கொண்டே அன்னை நீட்டிய காஃபியை வாங்கிக் கொண்டு தோழியின் அருகே அமர்ந்தாள். அத்தை எங்களுக்கு காஃபிங்கிற பேர்ல கழனி தண்ணியை கொடுக்கறதே பெருசு, இதுல ஃபில்டர் காஃபிக்கு எங்க போக? சொல்லிக்கொண்டே டம்ளரில் இருந்த இறுதி சொட்டு காஃபி வரை உறிஞ்சியவள் அடுக்கலைக்கு சென்று கழுவி வைத்துவிட்டு வந்தாள். கௌசி அம்மாவோட காஃபியை குடிச்சதும் எட்டி பார்த்த தலைவலி கூட ஓடி போயிடுச்சு. தேங்க்ஸ்மா என்றவள். சரிடி, நான் கிளம்பட்டுமா என்றாள் தோழியிடம். இரு பாரதி, சப்பாத்தி சாப்பிட்டு போகலாம் கௌசல்யா சொல்ல வேகமாய் தலையாட்டி மறுத்தான். அச்சோ, அதெல்லாம் வேணாமா, ஆல்ரெடி என்ன காணோன்னு அக்கா திட்டு வாங்கிட்டு இருப்பா. காஃபிக்கு மட்டும்தான் நான் அடிமை, சப்பாத்தி எல்லாம் என்னை அசைக்கவே முடியாது. சிரிப்புடன் சொன்னவளை நோக்கி புன்னகைத்தவர், சரிம்மா கிளம்பு, டைம் ஆச்சு என்றார். அவளை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வான்மதி உள்ளே செல்ல அதே தெருவின் இறுதியில் இருந்த வீட்டை நோக்கி வேகமாய் எட்டெடுத்து வைத்தாள் பாரதி. முன்னமே தங்கையை எதிர்பார்த்து காத்திருந்த சக்தி பிரியா அவளை கண்டதும் நிம்மதியுடன் மலர்ந்தாள். பாரதி, உன்னை காணோன்னு தவிச்சிட்டு இருந்த. ஏங்கா, அத்தை ரொம்ப சத்தம் போடுதா? அதுக்காக இல்லடி, இருட்டிடுச்சு, இன்னும் உன்னை காணலேன்னு மனசு தவிக்காதா? அத்தையை சமாளிச்சாலும் அடிக்கடி நீ வந்துட்டியான்னு கேட்குற அம்மாவை என்னால் சமாளிக்க முடியல. எனக்கு வேலை கிடைச்சதும் முதல்ல உனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கணும். எனக்கு எதுக்குடி மொபைல் எல்லாம்? வர்றதுக்கு லேட்டானா லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஃபோன் பண்ணா அத்தை தான் எடுக்கும். எடுத்து 1008 குத்தம் சொல்லிட்டு ஃபோன் அவன்கிட்ட கொடுக்காது. அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? சொன்னவளின் பார்வை வீட்டிற்குள் அத்தையை தேடியது. பேச்சு சத்தம் கேட்டு ரூமில் இருந்து வெளியே வந்த அத்தை அஷ்டலட்சுமியின் முகம் பாரதியை கண்டதும் அஷ்டகோணலாய் மாறியது. வாடி, வயசு புள்ளையா, லட்சணமா, நேர காலத்தோட வீட்டுக்கு வர்றியா? விடிய காலையில இன்டர்வியூன்னு சென்னைக்கு கிளம்பி போனவ இருட்டின பிறகு வீட்டுக்கு வர்ற. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? குரலை உயர்த்த அமைதியாய் பார்த்தாள் பாரதி. அத்த, இப்ப நான் லேட்டா வந்தது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல பாக்குறவங்க நினைக்கிறது பிரச்சனையா? யாரு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நான் வேணும்னா விளக்கம் கொடுத்துட்டு வரேன் என்றதும் அஷ்டலட்சுமி கடுப்புடன் அவனை பார்க்க சக்தி தங்கையின் கையில் சுரண்டி, சும்மா இருடி கெஞ்சினாள். என்னடி வாய் நீளுது? இன்னும் வேலைக்கே போகல, அதுக்குள்ள இவ்வளோ பேச தொடங்கிட்ட. இதுக்கு தான் உன்னை இன்டர்வியூக்கு அனுப்ப வேணான்னு சொல்றேன். எங்க அந்த மனுஷன் கேட்டாதானே தங்கச்சி பொண்ணுங்கன்னு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆட வேண்டியது? இத்தனை நாள் சோறு போட்ட நன்றி கொஞ்சமாச்சு இருக்கா? எப்படி திரும்பி கேள்வி கேக்குது பாரு. உதட்டை சுழித்து சொன்னவர், இன்னைக்கு வரட்டும் அந்த மனுஷன். சக்தி, நீ எதுக்கு இங்க வேடிக்கை பார்த்து நிக்கிற? போய் நைட்டுக்கு டிஃபன் பண்ற வேலையை பாரு. என்னமோ உன் தங்கச்சி ஒலிம்பிக்ல ஜெயிச்சு தங்க மெடல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவ போல வாசல்லே வரவேக்க நின்னுட்டு இருக்க. அவளையும் விரட்ட, இதோ போறேன் அத்த என்றவள் அடுக்கலைக்கு நகர அவளுடனேயே செல்ல முயன்ற பாரதியை நிறுத்தினார். ஏய் நில்லுடி, நீ எங்க ஓடுற? இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? உன்னை பார்த்ததும் கம்பெனிக்காரன் அடிச்சு துரத்திருப்பானே. தேலாய் வார்த்தைகளால் கொட்ட கடுப்புடன் நோக்கினாள் பாரதி பிரியா. அத்த, நாங்க உங்களை என்ன பண்ணோம்? எதுக்கு எப்பவும் இப்படி எங்களை கரிச்சு கொட்டுறீங்க? என் அக்கா இந்த வீட்டுல சம்பளம் இல்லாத வேலைக்காரியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு நாங்க தனியா போயிடுறோம். அப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. போதுண்டி, ரொம்ப பேசாத. இதையத்தான் நீ படிச்சு முடிச்ச நாள் தொட்டு சொல்லிட்டு இருக்க. உங்க 3 பேரையும் இத்தனை வருஷமா வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டதுக்கு எனக்கு கொடுமைக்காரி பட்டம் எல்லாம் கொடுக்காது. உன் மாமா நீங்க தனியா போக சம்மதிக்க மாட்டாருந்தானே ஆட்டம் போடுற. ஏன் லேட்டானா நான் உன்னை கேள்வி கேட்க கூடாதா என்றார். அன்போட எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்கத்த, பதில் கிடைக்கும். அடிமையா நினைச்சிடாதீங்க சொன்னவள் அன்னையை தேடி அறைக்கு செல்ல ஒரு கட்டிலில் கண்கள் கண்ணீரில் நிறைய எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு படுத்திருந்தார் தேவிகா. ஒரு கையும் காலும் பக்கவாதத்தில் செயல்படாமல் போக வாயும் சற்று கோணிக்கொண்டு சரியாய் பேச முடியாமல் கிடந்தார். மகளை கண்டதும் ஒரு கையை தூக்க அன்போடு அதை பற்றி கொண்டாள் பாரதி. அம்மா, என்னை காணோன்னு பயந்துட்டீங்களா எனவும் ஆம் என்பது போல் தலையாட்டினார். கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேம்மா, வான்மதி வீட்டுல காஃபி குடிச்சிட்டு வந்தேன். போன காரியம் என்ன ஆயிற்று சைகையில் கேட்க, வழக்கம் போல ஊத்திக்கிச்சுமா பாரதி சொல்லவும் ஆயாசத்துடன் கண்களை மூடிக்கொண்டார். கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமே எனக்கு வேலை கிடைச்சிடும், நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அவள் ஆறுதலாய் சொல்ல கண்களை திறந்தவர் அத்தை என்ன சொன்னாள் என்பது போல் கையை விரித்து கேட்க அலட்சியமாய் தலையை குலுக்கினாள் பாரதி பிரியா. அவங்களுக்கு அஷ்டலட்சுமின்னு பேர் வச்சதுக்கு பதிலா அடாவடி லட்சுமின்னு பேர் வச்சிருக்கணுமா? ரொம்ப பேசுறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம மாமாக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கோம், அவர் இப்ப நமக்கு செய்யறார். அத்தை என்னமோ பேசட்டும்,
மாமா நமக்கு சப்போர்ட்டா இருக்காரே அது போதும் என்றால் அவ எது சொன்னாலும் பதில் பேசாதே என்று தேவிகா கூற, அதுக்காக எல்லாம் யார்கிட்டயும் அடிமையா இருக்க முடியாதுமா என்றவள் குளியல் அறைக்குள் நுழைந்தாள். ஒடுக்கப்படுகின்ற இடத்தில் அடங்காமல் இருக்கும்போது தன்மானம் தலைக்கணமாய் திரிந்து விடுகிறது. அத்தியாயம் 2. ரிஷி, மணி 11 முடிஞ்சது. போதும், வாடா, வீட்டுக்கு கிளம்பலாம். அழகான விளக்குகள் ஆங்காங்கே ஒளிர்ந்து இருட்டை விரட்டி கொண்டிருக்க, குடிமகன்களின் தாகம் தீர்க்க இரவு நேரத்திலும் மும்முரமாய் இயங்கிக் கொண்டிருந்த அந்த 3 ஸ்டார் பாரின் மேஜை ஒன்றின் முன்பு அருகருகே அமர்ந்திருந்தனர் ரிஷியும் நண்பன் சூர்யாவும். ரிஷி குளறலாய் புலம்பிக் கொண்டே கண்ணாடி குடுவையில் மிதந்த பொன்னிற திரவத்தை எடுத்து குடித்துவிட்டு வைத்தான். துரோகி, அவனுக்கு நான் என்னவெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்து இப்படி சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? பணத்துக்காகத்தான் என்னோட பழகியிருக்கானா? டேய், அவன் ஏதோ லூசுத்தனமாக சொல்லிட்டான். அதுக்காக அதையே நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்காத. சூர்யா சமாதானம் சொல்ல ரிஷி கோபத்துடன் முறைத்தான். என்னடா நீ அந்த அர்ஜுனுக்கு சப்போர்ட்டா? அதை எப்படி அவன் என்னை நொண்டிக்காலன்னு சொல்லலாம்? ஆசையா அவன் புது பைக்கை ஓட்ட எடுத்ததுக்கு என்ன பேச்சு பேசிட்டான்? நொண்டிக்காலில் வச்சுக்கிட்டு பிரேக் போட முடியாது, புது வண்டியை கீழே போட்டுடுவேன்னு என்னை பார்த்து சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? அதான் அடிச்சிட்டேன். அதுக்கு என்னை தள்ளி விட்டுட்டான் ராஸ்கல். பல்லை கடித்தவன் மீண்டும் அந்த திரவத்தை தொண்டைக்குள் ஊற்றிக்கொண்டான். ரிஷி, போதுண்டா, அவன் ஏதோ சொல்லிட்டான்னு நீ எதுக்கு இப்படி குடிக்கிற? சூர்யா தேற்ற முயன்றான். முடியலடா சூர்யா, அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் ஓடி வருவான். 10,000 வேணும் மச்சி, 20,000 ஃபீஸ் கட்ட வேணும்னு கேட்கும் போதெல்லாம் நண்பன்னா உரிமையாக கேட்குறான் தானடா நினச்சி சந்தோஷமாக செஞ்சேன். இப்போ அவன் வேலைக்கு போய் புது பைக் வாங்கினதும் என் நட்பு பெருசாக தெரியலை, என் நொண்டிக்கால் தான் பெருசாக தெரியுது. அப்போ இந்த பணத்துக்காகத்தான் இவ்வளோ நாள் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தானா? வேதனையுடன் சொன்னவன் மீண்டும் அந்த அமிலத்தை குடிக்க சூர்யா கவலையுடன் பார்த்தான். டே ரிஷி, வீட்டுக்கு கிளம்பலாண்டா. உன்னை விட்டுட்டு தான் நான் கிளம்பணும். இப்படி குடிச்சா எப்படிடா? சூர்யா வேதனையுடன் சொல்ல அவனை அன்போடு அணைத்து கொண்டான். நீ என் நண்பன்டா, என் தளபதி மம்முட்டிக்கு ரஜினி போல எனக்கு நீ உயிர் நண்பன்டா. இந்த டயலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எவனாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ள உனக்குள்ளே இப்படி சுருண்டு போகாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். குடிச்சு குடிச்சு எதுக்குடா உன்னையே அழிச்சுக்கிற? என்னை தடுக்காதடா. எத்தனை பணம் இருந்து என்ன, இந்த நொண்டிக்காலோட நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வையில் என் மனசு பொசுங்கி போயிடுது. எல்லாத்தையும் சகிச்சுக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லைடா. குடிகாரன். குடிச்சு குடிச்சு செத்து போகிறேன், விடு. ரிஷி, ஏன் இப்படி பேசுகிற? குடிக்கிறது சுவாபம் இல்லை, அது ஒரு பழக்கம், அவ்வளோதான். அது மட்டும் உன்கிட்ட இல்லைனா உன்னை போல தங்கமான குணம் உள்ளவனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். டேய், சும்மா சும்மா என்னை டாப்பாக்காத. நான் ஒரு நொண்டி. எல்லாரும் ஏளனமாக பார்க்குற அளவுக்கு தான் என் தோற்றம் இருக்குது. என் வாழ்க்கை இப்படியே போகட்டும். டேய், அப்படி சொல்லாதடா. உன் நல்ல மனசுக்கு கடவுள் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். ஊனம் உடம்புல இருந்தால் தப்பு இல்லை, மனசில் வரக்கூடாது. நீ இப்போ எல்லாம் மனசளவில் ரொம்ப முடங்கி போயிட்ட. அதான் எனக்கு கவலையாக இருக்கு. சரி சரி, உபதேசம் கேட்குற மூடில் நான் இல்லை. பேச்ச கோர. பாட்டில் தீந்துடுச்சு, இன்னொரு விஸ்கி சொல்லு. டேய், டைம் என்னாச்சு தெரியுமா? 12 போகுதுடா. போதுண்டா, உன் அண்ணி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சூர்யா செல்லவும் சட்டென்ன நிதானத்துக்கு வந்தான் ரிஷி. ஆமாம்ல, பாவம், அண்ணியை வெயிட் பண்ண விடக்கூடாது. ஓகே, நம்ம கிளம்பலாம். இந்தா, பில் செட்டில் பண்ணிடு சொன்னவன் அவனது பர்ஸை எடுத்து சூர்யாவிடம் நீட்ட வாங்கி கொண்டவன் பில்லை செட்டில் செய்ய இருவரும் கிளம்பினர். தள்ளாடியபடியே வந்த ரிஷியை சூர்யா தாங்க போக, நோ நோ, ஐ எம் ஸ்டடி என்றவன் காலை சாய்த்து கொண்டு தடுமாறி சமாளித்து நடந்தான். இருவரும் கார் பார்க்கிங்க்கு வர சூர்யா ரிஷியின் சிவப்பு நிற போலோவை எடுத்து வந்தான். ரிஷி அமர்ந்ததும் காரை எடுத்தவன், உன்னை வீட்டில் விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போகிறேன். என்னோட பைக்கை நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் எனவும் தலையாட்டியவன் சீட்டில் சாய்ந்து கொண்டான். ரிஷியின் வீட்டிற்கு சென்று காலிங் பெல்லை அழுத்த அடுத்த நிமிடமே கதவை திறந்தாள் அவன் அண்ணி கங்கா. சாரி அண்ணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உள்ளே நுழைந்த ரிஷியிடமிருந்து வீசிய மதுவின் நடியில் முகத்தை சுளித்தவள், எதுக்குதான் இப்படி இதை உள்ள ஏத்திக்கிறியோ? உன் அண்ணாவுக்கு தெரியாம உன்னை எவ்வளவு நாள் தான் காப்பாத்துறது? கொஞ்சம் கம்மியா தான் குடியேன் என்றவள் சூர்யா நிற்பதை கண்டதும், சூர்யா, இவனை அப்படியே ரூம்ல விட்டுட்டு போயிட. தள்ளாடி எங்கேயாச்சும் விழுந்து வைக்க போறான். சத்தம் கேட்டா இவன் அண்ணா எழுந்து வந்துடுவார்
சரி அண்ணி என்று சூர்யா ரிஷியை அறைக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். வாசல் கதவை தாளிட்டு ரிஷியிடம் வந்த கங்காவிடம், அண்ணி ரொம்ப பசிக்குது அண்ணி என்றான் ரிஷி. இப்படி குடிச்சு வயிற்று நரைக்கிறதுக்கு பதிலா நல்லா சாப்பிட்டு நரைக்கலாம்ல. நீ வந்ததும் கேட்பேன்னுதான் ஒரு ரூம்லேயே சப்பாத்தியும் குருமாவும் கொண்டு வந்து வச்சிட்டேன். சொன்னவள் ஒரு பிளேட்டில் வைத்து நீட்ட நெகிழ்வுடன் வாங்கி கொண்டான் ரிஷி. நீ ஏன் அண்ணி இல்ல அம்மா என்றவனின் கலைந்திருந்த தலையை மேலும் செல்லமாய் களைத்து விட்ட கங்கா. இப்படி சொல்லியே என் வாய் அடைச்சிரு. சரி, சாப்பிட்டு படு. உங்க அண்ணா என்ன தேட போறார், நான் போறேன் என்றவள் அறைக்கதவை சாத்திவிட்டு மாடியில் இருந்த அவர்கள் அறைக்கு சென்றால் மனம் நெகிழ பார்த்த ரிஷி, என் அம்மா கூட இப்படி பார்த்துப்பாங்களா தெரியல. அண்ணி எங்க வாழ்க்கையில வந்த தேவதை என நினைத்தபடி சப்பாத்தியை சாப்பிடத் தொடங்கினான். கங்கா, அலுவலகம் செல்ல தயாராய் புறப்பட்டு மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வந்த ஹரி மனைவியை அழைக்க அடுக்களில் இருந்து எட்டி பார்த்தாள் கங்கா. ஹரி நடிகர் சமுத்திரக்கனிக்கு டஃப் கொடுக்கலாம் என்பது போல் நெடுநெடுவென்று உயரமாய் வளர்ந்திருந்தான். சுருள் முடியும் மாநிறமுமாய் கம்பீரமாய் இருந்தாலும் கண்களில் ஒரு கனிவு எப்பொழுதும் ஒட்டி கொண்டிருந்தது. அடுக்களில் இருந்து வந்த கங்கா கையில் இருந்த ஹாட் பாக்ஸை உணவு மேஜையில் வைத்துவிட்டு ஏறிட்டாள். அழகி என்று சொல்ல முடியாவிட்டாலும் பணத்தின் செழுமையும் பியூட்டி பார்லரின் உபயமும் அழகியாக்க முயன்றதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்க மாநிறத்துக்கும் சற்று அதிகப்படியான நிறத்துடன் அழகாகவே இருந்தாள். கிளம்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடுங்க. நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ இன்னும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? மார்னிங் 11 உனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே. ஆமாங்க, இன்னைக்கு மாதவி லீவு, அதான் நானே சமையல்ல இறங்கிட்டேன். நம்ம ரிஷிக்கு பிடிக்குமேன்னு பணியாரமும் புதினா சட்னியும் பண்ண, அவங்களுக்கு பிடிச்ச ஆனியன் ஊத்தாப்பமும் ரெடி சொல்லிக்கொண்டே தட்டை வைத்து பரிமாற ஹரி புன்னகைத்தான். எங்க உன் செல்ல பிள்ளை ரிஷி? இன்னும் அவனுக்கு விடியலையா? பாவங்க, சின்ன பையன் லேட்டா தான் தூங்குனான். நீங்க சாப்பிடுங்க சொன்னபடி கார சட்னியை வைத்தாள். எதுக்கு லேட்டு? ஊரை சுத்திட்டு நைட் லேட்டா வரானா? இரு, இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. அவனை நான் ஒரு புடி பிடிக்கிறேன் சொன்னவன் எழப்போக தடுத்தாள் கங்கா. விடுங்கள, சின்ன பையன் ஏதாச்சும் புது படம் ரிலீஸ் ஆனதை பார்க்க நைட் ஷோ போயிருப்பான். என்கிட்ட லேட் ஆகுவான்னு சொல்லிட்டு தான் போனான். காலங்காத்தால குழந்தைய படுக்குன்னு எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் எழுப்பி விடுறேன் என்றாள் கங்கா. நீ கொடுக்குற செல்லத்துல தான் அவன் குட்டிச்சுவரா போறான். அவனை இப்படி விடக்கூடாது. நாம 2 பேரும் நிக்க நேரம் இல்லாம எல்லா நிர்வாகத்தையும் பாத்துக்கிறோம். சின்ன பையன் அவனாச்சும் சுதந்திரமா எல்லாத்தையும் அனுபவிக்கிட்டமே. கங்கா, என் அம்மா இருந்தா கூட அவனை இப்படி தாங்குவாளா தெரியல. ஆஃபீஸையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வீட்டையும் எவ்வளோ பொறுப்பா பாத்துக்கிற. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா? இது ஏன் குடும்பம், இதை நான் பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பா என்றாள் கங்கா புன்னகையுடன். ஆனாலும் ரிஷிக்கு நீ ஓவரா செல்லம் கொடுக்குற. அண்ணியா இல்லாம ஒரு அம்மாவா அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் குறை இல்லாம பாத்துக்கிற. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது ரிஷிக்கு 13 வயசு. அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதை தாங்கிக்க முடியாம ரொம்ப நொறுங்கி போயிருந்தான். அவனுக்கு எந்த குறையும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணேன். அவனை சொந்த பிள்ளையா பார்த்துக்கிட்டு அந்த நம்பிக்கையை இப்போ வரைக்கும் நீ காப்பாத்திட்டு வர. என்னங்க பேசுறீங்க? ரிஷி தான் எப்பவும் நமக்கு தலை பிள்ளை. அவனுக்கு அப்புறம்தான் என் வயிற்றுல பிறந்த ரோஷன் எனக்கு பிள்ளை என்றவளை கனிவோடு நோக்கினான் ஹரி. அதான் தெரியுமே கங்கா, நீ சொல்லணுமா என்ன? சரி, ரோஷன் எப்ப ஹாஸ்டல்ல இருந்து வரான்னு கேட்டியா? 10 வயது ரோஷன் ஊட்டி கான்வென்ட்டில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தான். எக்ஸாம் தொடங்க போகுது, லீவ்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கொண்டே கணவனின் தட்டில் இன்னொரு ஊத்தாப்பம் வைக்க போக, போதுமா? உன்னால மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு. ஆடிட்டர் சீக்கிரமே ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்கார். நான் கிளம்பட்டுமா? சொன்னவன் எழுந்து கொண்டான். நீங்க கிளம்புங்க, நான் ரெடியாகி ஒரு 11 மணிக்குள்ள ஆஃபீஸ் வந்துடுறேன். ஓகேம்மா சொன்னவன் போர்ட்டிகோவில் கம்பீரமாய் நின்ற பென்சில் ஏறி அலுவலகம் கிளம்பினான். ரிஷியின் அறைக்கு வந்த கங்கா படுக்கையில் குழந்தை போல் சுருண்டு படுத்திருந்தவனின் அருகே சென்று முதுகில் மெல்ல தட்டி அழைத்தாள். ரிஷி, எழுந்து வா. முடியல அண்ணி, ஹேங் ஓவர் அதிகமா இருக்கு என்றவனின் முதுகில் செல்லமாய் அடித்தாள். ராஸ்கல், குடிக்கிறதே தப்பு, இதுல அளவில்லாம வேற குடிச்சிட்டு வர. உன் அண்ணிக்கிட்ட உன்னை காட்டி கொடுக்காம சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. சாரி அண்ணி, நீதான் என் அம்மா என்றதும் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இப்படியே ஐஸ் வச்சு என்னை கூல் பண்ணிடு. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். உனக்கு தேவையானதை டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன், குளிச்சுட்டு சாப்பிடு என்றான் வாய்க்குள் முனங்கலாக.
நான் போனதும் மறுபடியும் தூங்கிடாத. இல்ல அண்ணி என்றவன் கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து எழுந்தமர்ந்தான். அண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லியிருந்தனே. எவ்வளோ ஹேங் ஓவர்லையும் இது மட்டும் உனக்கு மறக்காதே, கிண்டலாய் சொன்னவள். நீ கேட்ட 50,000 உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற, இன்னைக்கு காலி பண்ணிடாத. எல்லார்கிட்டையும் கராரா இருந்தாலும் ஒன்ன மட்டும் என்னால எதுவும் சொல்ல முடியல. பார்த்து செலவு பண்ண. இந்த மாசம் மறுபடியும் என்கிட்ட வந்து நிக்காத, அப்புறம் உன் அண்ணனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஓகே அண்ணி, தேங்க்யூ என்றான் ரிஷி வாய் நிறைய புன்னகையுடன். அவனது தலைமுடியை மீண்டும் செல்லமாய் களைத்துவிட்டு கன்னத்தில் மெல்ல அடித்தவள் புன்னகையுடன் அவளது அறைக்கு சென்றார். 1000 உறவுகள் வந்தாலும் அன்னைதான் ஆகிடுமோ? எந்த பந்தம் என்றாலும் தொப்புள் கொடி பந்தத்தை மிஞ்சிடுமோ? கருணையோடு கண்டிப்பும், தவிப்போடு தண்டிப்பும், அன்போடு அதட்டலும் கொண்டவளே தாயாவாள். அத்தியாயம் 3. அம்மா, கீரை கொண்டு வந்திருக்கேன். வாசலில் வழக்கமாய் வீட்டிற்கு கீரை கொண்டு வரும் பெண்மணி குரல் கொடுக்க ஹாலில் அமர்ந்து காஃபியுடன் தினசரியையும் பருகிக் கொண்டிருந்த அஷ்டலட்சுமி உள்ளே நோக்கி குரல் கொடுத்தாள். சக்தி, கீரை வந்திருக்கு பாரு எனவும் கையின் ஈரத்தை முந்தானையில் துடைத்தபடி வந்தாள் சக்தி பிரியா. இத வாங்குற அத்த சொன்னவள் வாசலுக்கு செல்ல கையில் ஏதோ ஃபைலுடன் அறைக்குள் இருந்து வந்த பாரதியை கண்டதும் கேள்வியாய் ஏறிட்டாள் அவள். கையில் என்ன ஃபைலு? எங்கேயாச்சும் வேலை காலின்னு போர்டு பார்த்துட்டு கிளம்பிட்டியா என்ன? வேலை காலின்னு பார்க்கலத்த, காலையில காலியா உங்களைத்தான் பார்க்கறேன் என்றவளை கோபத்துடன் அடிக்க எழுந்திருக்க அவள் சொன்னதை கேட்டு சிரிப்புடன் வந்தார் பாரதியின் மாமா கோபாலகிருஷ்ணன். சரியா சொன்னடா பாருக்குட்டி, உன் அத்தை எப்பவும் காளி அவதாரம் தான் எடுக்கிறா, அவளுக்கு அதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு என்ற கணவனை ருத்ரதேவியாய் முறைத்தார் அஷ்டலட்சுமி. என்ன வேலிக்கு ஓனா சாட்சிங்கிறது போல அவளுக்கு நீங்க சப்போர்ட்டா? கொஞ்சமாச்சும் அத்தைன்னு மரியாதை கொடுக்கறாளா? நான் என்ன கேட்டாலும் இகத்தாளாமாவே பதில் சொல்ல வேண்டியது. நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி சிரிக்கிறீங்க. எல்லாம் ஏன் தலை எழுத்து. சிடுசிடுவென பொறிந்து தள்ளிய மனைவியை கிண்டலாய் பார்த்துவிட்டு பாரதியை நோக்கியவர். அவ கிடக்குறா, நீ என்னடா பாருமா, காலையிலேயே ஃபைலும் கையுமா என்றார் மருமகளிடம். அது ஒன்றும் இல்லை மாமா, சென்னையில் உள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மேரேஜ் வருது இல்லையா, அவ இன்னும் கொஞ்ச நாள்ல ஆஃபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆக போறதுனால அந்த சீட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றதா சொன்னா, அதான் என் டாக்குமெண்ட்ஸை மெயில் பண்ணலான்னு எடுத்தேன் என்றாள் பாரதி. நீ ஒரு ராசி கெட்டவ. இந்தா புடிச்சுக்கொன்னு வேலையை தட்டில் வச்சு நீட்டுனாலும் அதை வேற ஒருத்தி தட்டி பறிச்சுட்டு போயிடுவா. இதுக்கு இவ்வளோ சீனு சொன்ன அத்தையை கோபத்துடன் பாரதி பார்க்க கீரை கட்டுடன் உள்ளே வந்த சக்தியின் முகத்தில் வேதனை தெரிந்தது. லக்ஷ்மி, என்ன இது? சின்ன புள்ளைய காலங்காத்தால் இப்படி பேசிக்கிட்டு அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும்? மனைவியை சாடியவர். நீங்க உள்ள போங்கடா என்றார் சக்தியிடம். முறைத்து கொண்டு நின்ற பாரதியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் சக்தி. லக்ஷ்மி, உன் வாயில இருக்கிறது என்ன நாக்கா தேல் கொடுக்கா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது? என்ன, நான் மனசாட்சி இல்லாம பேசிட்டேன்? இப்பதான் தினமும் சர்டிபிகேட்டை தூக்கிட்டு உங்க தங்கச்சி மக கிளம்பிடுறா. இது வரைக்கும் ஒரு சின்ன வேலையாச்சும் கிடைச்சிருக்கா? பெருசா பேச வந்துட்டாரு. வேண்டாம் லக்ஷ்மி, இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. இதுக்கு முன்னாடி அவளுக்கு மும்பையில ஒரு வேலை கிடைச்சு போறேன்னு நின்னப்ப நீ என்ன சொன்ன? வெளியூரு, அவ்வளோ தூரம் எல்லாம் வேலைக்கு அனுப்ப முடியாதுன்னு தடுத்த. இப்போ இப்படி பேசுற? ஆமா, அந்த வேலைக்கு முன் பணமா 2 லட்சம் பணம் கட்ட சொன்னாங்க. அதுக்கு எங்க போறது? நீங்க பொசுக்குன்னு பணத்தை தூக்கி கொடுத்துருவீங்களே. யாரு வீட்டு காசு யாருக்கு போகுது என்று அஷ்டலட்சுமி முகத்தை தாடையில் இடித்து திருப்பிக் கொண்டாள். ச்சே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசாத. என் தங்கச்சி வீட்டுக்காரர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம சொந்தமா ஒரு கடை வச்சு ஓரளவு செட்டில் ஆக காரணம் யாரு? அதுல அவர் கொடுத்த பணமும் இருக்கு, அதை மறந்துடாத. இதையே இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க? அவங்க அப்பா கொடுத்த காசை தான் 3 பேர் இத்தனை வருஷமா உட்கார்ந்து சாப்பிட்டு கரைச்சிட்டாங்களே. லக்ஷ்மி, உன் மனசு என்ன பாருங்கல்ல. நீ இப்படி இருக்க போய் தான் இது வரைக்கும் நமக்குன்னு ஒரு புழு பூச்சி கூட வாரிசா பிறக்காம போயிடுச்சு. அப்பாவும் புத்தி வந்து இந்த பிள்ளைங்களை நேசிக்க தெரியாம இப்படி கொட்டிக்கிட்டே இருக்கியே, நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ என வார்த்தையை விட அஷ்டலட்சுமியின் முகம் சட்டென இருண்டு போக இதழ்கள் அடுத்த வார்த்தை பேசாமல் மூடிக்கொண்டன. மனைவி வாயடைத்து போய் கண் கலங்க நிற்பதைக் கண்டதும் அடுத்து எதுவும் பேசாமல் வெறுப்புடன் உள்ளே சென்று விட்டார் கோபால். அன்னையின் அறைக்குள் இருந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பாரதி தாயின் கண்ணீரை துடைத்து, நீங்க அழாதீங்கம்மா, அதான் கொடுக்கு முளைச்ச பொண்டாட்டிக்கு நம்ம கோபாலு சரியா கொடுத்தாரே என்று சிரிக்க கவலையுடன் மகளை பார்த்தார். கீரையை அடுக்களையில் வைத்து விட்டு வந்த சக்தி தங்கையின் கையை ஆதரவாய் பற்றி கொண்டு, பாரு, அத்தை பேசினதை கேட்டு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடி.
என்று சொல்ல புன்னகைத்தாள் பாரதி. நான் எதுக்குக்கா ஃபீல் பண்ண போறேன்? நம்ம என்ன இங்கே சும்மாவா உட்காந்து சாப்பிட்றோம்? மாடு மாதிரி நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யற. வெளியே வேலைக்கு போனா கூட நல்ல சம்பளம் கிடைக்கும். அம்மாவை பார்த்துக்க வேண்டி நீ இங்கேயே இருக்க. மாமா சொன்னதை கேட்டில்ல? கடையில நம்ம அப்பா பணமும் இருக்கு. நீ எதையும் நினைச்சு மனசை வருத்திக்காதீங்க. நம்ம அத்தை தானே சொல்லுது. என்னவோ சொல்லிட்டு போகட்டும் என்றவள் தனது வருத்தத்தை காட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்கும் சேர்த்து சமாதானம் சொன்னாள். சர்டிபிகேட்டை மெயிலில் ஸ்கேன் செய்து தோழிக்கு மெயில் செய்ய தொடங்கியவள் மனம் தந்தையோடு இருந்த அழகான நாட்களை அசை போடத் தொடங்கியது. தேவிகா, திலீபன் இருவரும் காதலித்து மனம் முடித்தவர்கள். திலீபன் அரசு பேருந்தில் டிரைவராய் இருந்தான். தூரத்து சொந்தமான திலீபனை தேவிகா விரும்புவது தெரிந்ததும் மறுக்காமல் இருவருக்கும் நல்லபடியாய் கல்யாணம் முடித்துக் கொடுத்தார் கோபால். அவரது நம்பிக்கையை பொய்யாக்காமல் தேவிகாவும் திலீபனும் லட்சிய தம்பதியராய் அழகான இல்லறம் நடத்த அவர்களின் காதலுக்கு அடையாளமாய் சக்தி பிரியாவும் பாரதி பிரியாவும் பிறந்தனர். பர்னிச்சர் கடை வைத்திருந்த கோபாலுக்கு அதில் நஷ்டம் வந்தபோது ஹோம் அப்ளையன்ஸ் கடை வைத்தால் வியாபாரம் நன்றாக இருக்கும் என்று மாப்பிள்ளையிடம் சொல்ல தனது கையிருப்பையும் தங்கையின் கல்யாணத்திற்கு கோபால் கொடுத்த நகையையும் கொடுத்து உதவி செய்தவன் திலீபன். அப்போதெல்லாம் அஷ்டலட்சுமி திலீபன் என்றால் அண்ணா அண்ணா என்று உயிராக உடன்பிறவா தங்கை போல்தான் இருந்தாள். அழகாய் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் திலீபன் சென்ற அரசு பேருந்து எதிரில் வந்த கண்டெய்னரில் மோதி பெரும் விபத்து ஏற்பட இருந்த நிலையில் பயணிகளை காப்பாற்றுவதற்காய் பேருந்தை வளைத்து ஒரு மரத்தில் மோதியதில் திலீபனின் மண்டை பலமாய் அதில் மோத உயிருக்கே ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்தனர். மண்டைக்குள் துளைத்த கண்ணாடி துண்டு ஒன்று மூளையை பதம் பார்த்திருக்க நினைவிழந்து உணர்விழந்து மரமாய் கிடந்தவன் ஒரு வார போராட்டத்திற்கு பிறகு எதுவும் உணராமலேயே மூச்சையும் நிறுத்தி கொண்டான். சிறு நம்பிக்கையுடன் உயிரை பிடித்தபடி கையில் 10-14 வயதிலுமாய் 2 பெண் குழந்தைகளுடன் கண்ணீரோடு டாக்டரின் பதிலுக்கு காத்திருந்த தேவிகா திலீபன் சிகிச்சை பலனின்றி இருந்தது அறிந்ததும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே விழுந்தவர்தான். பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அதிர்ச்சியில் கை கால் பேச்சு வராமல் மூளையின் ஒரு பாகம் செயலிழந்து போனதில் முடங்கி போனார் தேவிகா. தந்தையின் இழப்பையும் தாயின் வீழ்ச்சியையும் கண்டு கதி கலங்கி நின்ற பெண்களை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு கதறிய கோபால் அன்று முதல் அவர்களை தன் பொறுப்பில் பார்த்து கொண்டார். திலீபனின் சிகிச்சைக்கு நிறைய கடன் வாங்கியதால் அவர்கள் இருந்த வீட்டை விற்று பணத்தை கொடுக்கும் சூழ்நிலை வர மாமாவின் வீட்டிற்கே அழைத்து வரப்பட்டனர். அதுவரை பட்டாம்பூச்சியாய் சிறகடித்துக் கொண்டிருந்த அப்பிஞ்சுகளின் தோல் அன்று முதல் பாரத்தை சுமக்கத் தொடங்கின. 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சக்தி ஸ்கூலுக்கு செல்லும் முன் தாய்க்கு வேண்டியதையெல்லாம் செய்த பின்னரே பள்ளிக்கு கிளம்புவாள். பாரதி 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறு பெண் என்பதால் அவளையும் ஒரு அன்னை போல் கவனித்துக் கொள்வாள் சக்தி. அவளின் சிறு தோள்கள் பெரும் சுமையை சுமக்கத் தொடங்கினாலும் தாய்க்கும் தமக்கைக்குமாய் பொறுத்து கொண்டு எதையும் வெளிக்காட்டாமல் அவர்களின் தேவையை கவனித்துக் கொண்டாள். தங்களின் நிலையை எண்ணி பிள்ளைகளின் எதிர்காலத்தை எண்ணி தேவிகா கண்ணீர் வடிக்கையில் சக்திதான் ஆறுதல் சொல்லி தேற்றுவாள். அம்மா அழாதீங்க, நான் நல்லா படிச்சு பெரியவளானதும் உன்னையும் அக்காவையும் நல்லா பார்த்துப்பேன் என்று சின்ன கண்களில் நம்பிக்கை மின்ன பாரதி சொல்லுகையில் அவர்கள் பூரித்துதான் போயினர். முதலில் பெரியதா எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள் அஷ்டலட்சுமி. அவளுக்குமே திலீபனின் எதிர்பாராத இழப்பும் தேவிகாவின் நிலையும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது என்பதுதான் உண்மை. பிறகு 2 பிள்ளைகளுக்குமான படிப்பு செலவு, தேவிகாவின் மருத்துவ செலவு, மளிகை செலவு என்று கூடுவதைக் கண்டு மனம் பொறுக்காமல் மெல்ல எதிர்ப்பை காட்டத் தொடங்கினாள். கணவனின் வார்த்தைக்கு பயந்து சில காலம் அமைதியாயிருந்தாலும் அவர் இல்லாத நேரத்தில் அஷ்டலட்சுமியின் வார்த்தைகள் தேவிகாவையும் பிள்ளைகளையும் பதம் பார்க்கவே செய்தது. பெரியவள் சக்தி அமைதியாய் கடந்து விட்டாலும் சின்னவள் பாரதி அவ்வப்போது அத்தைக்கு பதில் சொல்லிவிடுவாள். அத்தையின் புலம்பலோடு அன்னையை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருந்ததால் மாமா கோபால் படிக்க சொல்லி வற்புறுத்தியதும் மறுத்து சக்தி பிரியா 12ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்தி கொண்டாள். அதுவரை சமையலை மட்டும் செய்து கொண்டிருந்த அஷ்டலட்சுமி வீட்டு வேலை மொத்தத்தையும் சக்தியின் தலையில் போட்டுவிட்டு ஒதுங்கிக் கொண்டாள். மூத்தவளை விட படிப்பில் சுட்டியாக இருந்த சின்னவள் பாரதி 12வது முடித்து கல்லூரிக்கு செல்ல விரும்ப மனைவியின் முணுமுணுப்பை பொருட்படுத்தாமல் அவளை BSc படிக்க வைத்தார் கோபால். அதில்லாமல் அவளாகவே சில மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் நடத்தும் பரீட்சையெல்லாம் எழுதி தேர்வாகி இருந்தாள். TNPSC தேர்வுகளிலும் எழுதி கொண்டுதான் இருக்கிறாள். ஆனாலும் ஏனோ சரியான வேலைதான் இன்னும் அமையாமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தது. பாரு, அக்காவின் குரலில் நிமிர்ந்தவள் எனக்கா எனவும், கொஞ்சம் மளிகை கடைக்கு போயிட்டு வந்துடுறியா? அத்தை நிறுத்தி ஈவினிங்கே கடைக்கு போகும்போது என்ன வேணும்னு கேட்டாங்க,
பொட்டுக்கடலை தீந்ததை நான் கவனிக்கல. இப்போதான் தேங்காய் சட்னிக்கு அது இல்லைன்னு சொன்னா அத்தை என்ன திட்டுவாங்க. கொஞ்சம் போயிட்டு வாடி செல்லும் என கெஞ்ச புன்னகைத்தாள் பாரதி. அக்கா, நீ போன்னு சொன்னா நான் போக போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு என்றவள் எழுந்து கொள்ள அவள் கன்னத்தை கிள்ளி எடுத்து உதட்டில் வைத்த சக்தி, என் செல்லம் என்று கையில் இருந்த பணத்தை கொடுக்க வாங்கி கொண்டு ஹாலுக்கு வந்தாள் பாரதி. சோஃபாவில் அமர்ந்திருந்த அஷ்டலட்சுமி இவள் கிளம்புவதை பார்த்து, எங்கடி கிளம்பிட்ட என்றார். ஒரு போஸ்டல் கவர் வாங்கணும், கடைக்கு போறேன் அத்தை என்றவளிடம், அப்படியே கொஞ்சம் ஃபினாயில் வாங்கிட்டு வா. உன் அம்மா படுத்திருந்த ரூம்ல மூத்திர நாத்தம் தாங்க முடியல, வந்து நல்லா கழுவி விடு என்று அதிகாரமாய் சொல்ல பொங்கி வந்த கோபத்தை பொறுத்து கொண்டு, அதெல்லாம் அக்கா காலையிலேயே கழுவி விட்டுட்டா, நீங்க இன்னும் குளிக்கல, அந்த நாத்தம் தான் அடிக்குது போல இருக்கு என்று சற்று சன்ன குரலில் சொல்லிவிட்டு செல்ல அவர் காதில் அரைகுறையாய் விழவே, ஹேய் என்னடி முணங்குற என்றார் ஆத்திரத்துடன். வந்து சொல்றேன் அத்த என்று சொல்லிவிட்டு வெளியே நடந்தாள் பாரதி. எதிரில் ஒரு பெண் காலை இழுத்து கொண்டு விந்தியபடி நடந்து வர அவளை பார்த்தபடி கடந்த பாரதியின் காதுக்குள் சட்டென, எஸ்கியூஸ் மீ, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா என கேட்டு சிரித்தான் ரிஷி. திகைத்து ஒரு நொடி நின்றவள், ச்சே இதென்ன, அவன் சொன்னது மனசுல இருந்து போகவே மாட்டேங்குதே என்று தன்னைத்தானே கடிந்து கொள்ள ரிஷியின் அழகான முகம் கண்களுக்குள் வந்து மனத்திற்குள் ஒரு கலவரத்தை கொடுக்க புரியாத ஒரு புதுவித அவஸ்தையுடன் கடையை தாண்டி நடந்தவள் சட்டென சுதாரித்து திரும்பி வந்தாள். என்ன பாரதி, கடையை தாண்டிட்டு ஏதோ யோசனையில போயிட்டு திரும்பி வர்ற? கடைக்கார கோமதி கேட்க, இல்லக்கா வான்மதி வீட்டுக்கு போயிட்டு திரும்பும்போது வாங்கலான்னு நினைச்சேன். சரி லேட் ஆகிருன்னு திரும்பி வந்துட்டேன். சமாளித்தவளின் மனசாட்சி, பா என்னமா சமாளிக்கிற என கேலி செய்தது. கடையில் வேண்டியதை வாங்கி பணத்தை கொடுத்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு நடந்தவளின் கையில் இருந்த செல்பேசி செல்லமாய் சினுங்கியது. டிஸ்பிளேயில் தெரிந்த கல்பனாவின் எண்ணை கண்டதும் புன்னகையுடன் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். என்னம்மா கல்யாண பொண்ணை மெயில் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் பாரு. அப்படியே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் கல்பனா? எங்க வீட்ல நிச்சயம் முடிஞ்சதும் வேலைக்கு போக வேண்டாம் நின்னுடுன்னு சொல்றாங்க. நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி நிக்கிறதா தானே சொல்லியிருந்தேன். நீ என் நிச்சயத்துக்கு சென்னை வந்தா அப்படியே என் ஆஃபீஸ்ல சொல்லி சேர்த்து விட்டுலான்னு பார்த்தேன் என்றாள் கல்பனா. ஏய், உன் நிச்சயத்துக்கு இன்னும் 2 நாள் தானடி இருக்கு. ஆமாண்டி, நம்ம சீக்கிரமா சொல்லலைன்னா அவங்க வேற யாரையாச்சும் வேலைக்கு எடுத்துருவாங்க. அடுத்த மாசம் நீ என் கல்யாணத்துக்கு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நீ நாளைக்கு கிளம்பி சென்னை வா. நாளன்னைக்கு காலையில நிச்சயம் முடிஞ்சதும் மதியம் என் ஆஃபீஸ்க்கு போய் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு அப்படியே உன் பயோடேட்டாவை கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடலாம். கல்பனா சொல்வதை கேட்ட பாரதி யோசித்தாள். சரிடி, நான் வீட்டில் மாமா கிட்ட கேட்டுட்டு உனக்கு கால் பண்றேன். சரி பாரு, நாளைக்கு நைட்டு தனியா வர பயமா இருந்தா துணைக்கு நம்ம வானுவையும் அழைச்சிக்கோ. அவளும் என் நிச்சயத்துக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி கல்ப்ஸ், நான் அவகிட்டையும் பேசிட்டு சொல்றேன் எனவும் கல்பனா அழைப்பை துண்டிக்க, சென்னை போகணும்னு சொன்னா அத்தை வேற குதிக்குமே. மாமா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் சம்மதம் வாங்கிடணும். யோசனையுடன் வீட்டிற்கு நடந்தாள் பாரதி. இரவென்றால் நில உண்டு, இருளுக்குள் நில உண்டா? பகல் என்றால் கதிருண்டு, பதருக்குள் சதிருண்டா? விடியல் தேடிடும் வெளிச்சமாய் சில விட்டில்கள் காத்திருக்க வந்திடுமோ வெண்ணிலா? அத்தியாயம் 4. பாரு, வானு வந்துட்டீங்களா? ஓடி வந்து தோழிகளை கட்டிக்கொண்டாள் கல்பனா. நிச்சயதார்த்த விழாவிற்கு புறப்படுவதற்கு தயாராய் நின்றவளின் கையை புன்னகையுடன் பற்றி கொள்ள, சரி 2 பேரும் முதல்ல சாப்பிட்டு வாங்க, நீங்க தான் எனக்கு அலங்காரம் பண்ணணும். அம்மா இவங்களை அழைச்சிட்டு போங்க என்றாள் அன்னையிடம். வாங்கம்மா, காலையில நேரமா வீட்டுல இருந்து கிளம்பியிருப்பீங்க, பசிக்கும். சாப்பிட்டு வந்து நீங்களே அவளை தயார் பண்ணுங்க. உங்களை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு சொன்னவர் அவர்களை உணவு மேஜையில் அமர்த்தி காலை டிஃபனை பரிமாற பசியில் கபகபத்த வயிற்றுக்கு அந்த இட்லியும் பொங்கலும் தேவாமிர்தமாய் இறங்க சீக்கிரமே சாப்பிட்டு விட்டு எழுந்தவர்கள் கல்பனாவிடம் வந்தனர். ஹேய், நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ மாமா கிட்ட சொல்லி அத்தையை சரி கட்டி கிளம்பின. வானமும் வரலனா என்னை விட்டுருக்க மாட்டாங்க என்றாள் பாரதி. ஓ பாரு, நீதான் அந்த குரூப்ல ரொம்ப அழகா சேலை கட்டுவ, எனக்கு நீயே கட்டிவிட என்றாள் கல்பனா. சரி கல்ப்ஸ் சொன்னவள் அவள் நீட்டிய கருஞ்சிவப்பு நிற சாமுத்திரிகா பட்டினை தோழியின் உடலில் சுற்றி சின்ன சின்னதாய் மடிப்பெடுத்து பின்குத்தி அழகாய் கட்டிவிட்டாள். அவர்களை பார்த்து கொண்டிருந்த வான்மதி மெச்சுதலாய் நோக்கினாள். சூப்பர் டி,
எப்படித்தான் இவ்வளோ அழகா சேலை மடிப்பு எடுக்கிறியோ, உனக்கு ரொம்ப பொறுமை. பொறுமை எருமையெல்லாம் கிடையாது. சேலை கட்ட கொஞ்சம் ரசனையும் இருந்தா போதும். எல்லாமே ஒரு ஆர்வம் தான் வாணும். எந்த விஷயத்தையும் ஆர்வத்தோட செஞ்சா நல்லா இருக்கும் தானே என்றாள் பாரதி புன்னகையுடன். என்னமோ போ, எங்களுக்கெல்லாம் சேலை கட்டுறது என்னவோ யுத்தத்துக்கு போறது போலதான் இருக்கும். சுடிதார் தான் ஈஸி. வான்மதி சொல்ல புன்னகைத்தாள் பாரதி. கல்பனா புறப்பட்டு முடிந்ததும் அவர்களும் சுடிதாரிலிருந்து புடவைக்கு மாறி நிச்சயத்திற்கு தயாராகினர். நிச்சயத்திற்கு வீட்டிற்கு அருகில் உள்ள சின்ன ஹால் ஒன்றில் ஏற்பாடு செய்திருக்கவே உறவினர்களும் நட்புகளும் அங்கே வந்திருக்க வீட்டிலிருந்து ஒரு வேன் மற்றும் காரில் இங்கே உள்ளவர்கள் கிளம்பினர். ஹாலில் பாரதியும் வான்மதியும் கல்பனாவின் அன்னையுடன் மாடி அறையில் பேசிக் கொண்டிருக்க ஒரு பெண்மணி பரபரப்புடன் வந்து, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என அறிவிப்பு செய்யவும் கல்பனாவின் அன்னையிடமும் பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவர் அப்பெண்மணியுடன் அவர்களை வரவேற்க சென்றார். கல்பனா நாணத்துடன் அமர்ந்திருக்க, கல்ப்ஸ், மாப்பிள்ளை வந்துட்டார்னதும் முகத்துல என்ன ஒரு வெக்கப்பூ பூத்திருக்கு. தோழியை கிண்டல் செய்த பாரதி, மாப்பிள்ளை போட்டோல நல்லா இருந்தார், எதுக்கும் நேரில் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் சொன்னவள் வான்மதியுடன் மாடியில் நின்று கீழே கவனிக்க மாப்பிள்ளை வீட்டினர் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். மாப்பிள்ளை நம்ம கல்ப்ஸுக்கு பொருத்தமா தான் இருக்கார் என்றவளின் பார்வை சட்டென திகைப்பானது. இவரா என்றவளின் பார்வை ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதைக் கண்ட வான்மதியும் கீழே பார்க்க ரிஷி சூர்யாவை கண்டவள் முகம் சுருங்கியது. அட, இந்த தண்ணி பாட்டி மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டா? அச்சோ, அப்ப கல்ப்ஸ் மாப்பிள்ளையும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரோ? அவள் கவலையுடன் சொல்ல, வானு, ஒருத்தர் குடிச்சா அவர் நண்பர்கள் எல்லாரும் குடிக்கணும்னு இல்லை. அதுவும் இவர் அன்னைக்கு என்ன கஷ்டத்துக்கு குடிச்சாரோ என்றவளின் வார்த்தை வான்மதிக்கு அதிர்ச்சியை கொடுக்கவும் தோழியை உன்னிப்பாய் நோக்க அவளது பார்வையோ ரிஷியில் நிலைத்து நிற்பதைக் கண்டவள் திகைத்தாள். பாரு, உனக்கு என்னடியாச்சு? காரணம் எதுவா இருந்தாலும் குடிக்கிறது தப்பு தானே. இதுக்கு அவனுக்கு நீ எப்பவும் சப்போர்ட் பண்ற? அதுவும் இல்லாம அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நம்ம கிட்ட பேசினதை கேட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்களே, அதை மறந்துட்டியா? எதையும் மறக்கல வானு. ஆனா என்றவள் ஏதோ சொல்ல முடியாமல் தயங்க புரியாமல் பார்த்தாள் வான்மதி. என்ன ஆனா சொல்லு. இந்த முதல் பார்வையில லவ்னு சொல்லுவாங்களே, அது போல எதையும் உளற போறியா? அச்சோ, அப்படிலாம் இல்ல. நீ இதுக்கு ஓவரா கற்பனை பண்ற. அன்னைக்கு அவர் என்கிட்ட பேசினப்போ அந்த கண்ணுல ஒரு அடிப்பட்ட வலி இருந்துச்சு, நிறைய ஏக்கம் இருந்துச்சு. அதை இப்ப யோசிச்சாலும் என் மனசு என்னவோ ஆகுது. அவரோட உடல் குறை மனசு ரொம்ப வேதனைப்படுத்துதுன்னு எனக்கு தோணுது. அந்த குடி கூட அதுக்கான நிவாரணியா நினைக்கிறாரோ என்னவோ என்றவளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் வான்மதி. அதுக்காக இப்போ நீ என்ன சொல்ல வர? தோழியின் தோளை பிடித்து அழுத்திய பாரதி, நான் எதுவும் சொல்ல வரல. அவர் ஏனோ எனக்கு தப்பா நினைக்க தோணலைன்னு சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. வா, கல்ப்ஸ் வெயிட் பண்ணுவா என்றவள் இவளின் கையை பிடித்து அழைத்து செல்ல வான்மதியின் மூளை அந்த சமாதானத்தை ஏற்க மறுத்தது. சிறிது நேரத்தில் முகூர்த்த நேரம் நெருங்க அலங்காரம் செய்யப்பட்ட சின்ன மேடை மீது இரு வீட்டாரும் அமர்ந்து நிச்சயதார்த்த பத்திரிகை வாசித்தனர். வீட்டு பெரியவர்கள் அங்கே இருந்ததால் பாரதியும் வான்மதியும் மேடைக்கு முன்னில் போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். மணமகன் சதீஷ் கல்பனாவின் கையில் மோதிரத்தை போட சதீஷின் அன்னை மருமகளுக்கு தங்க வளையல் அணிவித்தார். அனைவருக்கும் சாக்லேட் கொடுக்க எடுத்துக்கொண்ட பாரதியின் கண்கள் அவளையும் மீறி ரிஷியை தேட அவனையும் மற்ற நண்பர்களையும் காணவில்லை. நிகழ்ச்சி நல்லபடியாய் முடிய இரு வீட்டாரின் முக்கிய சொந்தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். கல்பனா சதீஷுக்கு தனது தோழிகளை அறிமுகப்படுத்தி வைத்தாள். கல்யாணம் முடிஞ்சதும் எங்க கல்ப்ஸையும் பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிடுவீங்களா? வான்மதி கேட்க, ஆமா, அவளை இங்கே விட்டுட்டு நாங்க தனியா இருக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? சதீஷ் புன்னகையுடன் கேட்டு இவர்களை அசடு வழிய வைத்தான். என்னங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லுவீங்க, யாரையும் இன்ட்ரோ பண்ணல? கல்பனா சதீஷிடம் கேட்க நண்பர்களை தேடினான். ஒருத்தனை நோக்கி, டே ரகு, நம்ம பசங்களை எல்லாம் எங்க? அவங்கள அழைச்சிட்டு வா, கல்பனாவுக்கு இன்ட்ரோ பண்ணணும் என்றான். தோ கூட்டிட்டு வரேன் சொன்னவன் சில நிமிடங்களில் திரும்ப சூர்யா இன்னும் சில நண்பர்கள் இருந்தனர். கல்பனாவின் அருகே நின்ற பாரதி வான்மதியை கண்டதும் சூர்யாவின் முகத்தில் திகைப்பு தெரிந்தது. கல்பனாவிடம் சதீஷ், இது சூர்யா, ரகு, அஸ்வின், இது சந்தோஷ் என்றவன், சூர்யா, ரிஷி எங்கடா என்றான். அது அவன் ஸ்டேஜுக்கு வரலன்னு சொல்லிட்டான். சூர்யா தயக்கமாய் சொல்ல, அவன் நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான், அவனை தான் மெயினாக என் உட்பிக்கு அறிமுகப்படுத்தணும்.
அவனும் வந்தா எல்லாரும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ல என்றான் சதீஷ். அதுக்கு இல்லடா சதீஷ், அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, எல்லார் முன்னாடியும் காலை இழுத்துட்டு நடந்து வர சங்கடப்படுறான். சூர்யா தயக்கத்துடன் நண்பனிடம் சொல்ல பாரதியின் முகத்தில் சட்டென ஒரு வேதனை மின்னி மறைந்ததை கவனித்தான். அவன் இல்லாமல் எப்படி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது? எப்படியாச்சும் அவனை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வா எனவும், சரி கால் பண்ணுறேன் என்ற சூர்யா, சதீஷ் அவன் ஸ்டேஜுக்கு வராததால் மிகவும் சங்கடப்படுகிறான் என்று சொல்லி வர சொல்லி வற்புறுத்த ரிஷி சம்மதித்தான். நான் போய் அவனை அழைச்சிட்டு வரேன் சொன்ன ரகு ரிஷியுடன் உள்ளே வந்தான். காலை சாய்த்து அவன் நடந்து வருவதைக் கண்டதும் சிலரின் பரிதாப பார்வையும் கேலி பார்வையும் அவன் மீது படிவதைக் கண்டாள் பாரதி. ஸ்டேஜில் ஏற சற்று தடுமாறியவனை சூர்யாவும் ரகுவும் இருபுறமும் இருந்து தாங்கிக் கொண்டனர். சதீஷ் வேகமாய் சென்று நண்பனை அணைத்துக் கொண்டு கல்பனாவிடம் அழைத்து வந்தான். கல்பனா, இதான் ரிஷி. வணக்கம் அண்ணா. உங்களை பத்தி இவர் போன்ல நிறைய சொல்லியிருக்கார். உங்க செட்ல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களை தான் தேடுவாங்களாமே. இவருக்கு நிறைய விஷயங்கள்ல சப்போர்ட்டா இருந்தீங்கன்னு சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்றவளை நோக்கி புன்னகைத்த ரிஷியின் கன்னத்தில் விழுந்த குழியில் அவனையே பார்த்து கொண்டிருந்த பாரதி சுருண்டு விழாத குறைதான். அத்தனை வசீகரமாய் இதழோடு கண்களும் சேர்ந்து சிரிக்க புன்னகைத்தான் ரிஷி. இதயம் தவறி விழும் ஆபத்தான விளிம்பென்று அவன் கண்ணக்குழியை அறிவித்திட வேண்டும். டே ரிஷி, இது கல்பனா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பாரதி, இவங்க வான்மதி என்றான் இவர்களை காட்டி. பாரதியின் விழிகள் ரிஷியின் முகத்திலேயே படிந்திருக்க இவளை கண்டு ஹலோ என்றவன் முகத்தில் அவளை தெரிந்த எந்த பாவமும் தெரியாததால் பாரதி குழம்பினாள். ஆனால் ரிஷியின் அருகே இருந்த சூர்யா எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அனைவரும் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஸ்டேஜில் இருந்து இறங்கினர். ரிஷி நண்பர்களுடன் ஒதுக்கமாய் நின்று பேசிக் கொண்டிருக்க அடிக்கொரு தடம் அவஸ்தையோடு அவனை தேடிய விழிகளில் காரணத்தை பாரதியால் யோசிக்க முடியவில்லை. எல்லாம் நல்லபடியாய் முடிந்து மதிய உணவு முடிந்து இரு வீட்டாரும் கிளம்பினர். பாரும், என் ஆஃபீஸ்க்கு சாயந்தரம் 4 மணிக்கு போகலாம் கல்பனா சொல்ல தலையாட்டினாள் பாரதி. உடை மாற்றி சற்று ஓய்வெடுத்துக்கொண்டு மூவரும் கல்பனாவின் அலுவலகத்திற்கு கிளம்பினர். பஸ்ல போகலாமா ஆட்டோவா வான்மதி கேட்க, பஸ் போதும் வானு பாரதி சொல்ல பேருந்தில் ஏறினர். இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினர். இங்கிருந்து 10 நிமிஷம் நடக்கணும் என் ஆஃபீஸுக்கு கல்பனா சொல்ல மூவரும் உற்சாகத்துடன் பேசியபடி நடந்தனர். இளம் மாலையில் சூரியனின் வெம்மை குறைய தொடங்க இதமான காலநிலையை ரசித்தபடி நடக்க வழியில் ஒரு பெரிய பள்ளி முன் பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காய் பெற்றோர் வண்டிகளில் காத்திருந்தனர். அந்த இடம் வாகன நெரிசல் காரணமாய் கூட்டம் அதிகமாயிருக்க அவர்களை விலக்கி கடந்து நடக்க சட்டென ஒரு கார் கிரீச்சிட்டு நிற்கும் சத்தமும் ஒரு பெண்ணின் அலறலும் கேட்க திடுக்கிட்டு திரும்பினர். ஒரு இளம் பெண் சாலையில் கார் முன் விழுந்து கிடக்க ஓடி சென்று அவளை தூக்க முயன்றாள் பாரதி. அப்பெண்ணின் கால் முட்டி சாலையில் உறைந்ததில் இரத்தம் வர தொடங்க அவளை தூக்க முயன்ற பாரதியின் கையை பற்றி மறு கையால் தனது ஊன்றுகோலை தாங்கி வலியோடு எழுந்து நின்றாள் கால் ஊனமான அப்பெண். அதற்குள் அங்கே கூட்டம் கூடிவிட காரில் இருந்து இறங்க சொல்லி சிலர் சத்தம் போட வேகமாய் கார் கதவை திறந்து இறங்கிய பெண்மணியின் முகத்தில் அத்தனை கோபமும் ஆங்காரமும் கொட்டி கிடந்தது. சிறிது கூட குற்ற உணர்வே இல்லாமல் அப்பெண்ணிடம் வந்தவள், "யூ இடியட், நீ சாகிறதுக்கு ஏன் வண்டிதான் கிடைச்சதா?" என்று கேட்டுக்கொண்டே அவளை ஓங்கி அறிய போக நடப்பதை சுதாரித்த பாரதி சட்டென்ன அவள் கையை பற்றி தடுத்தாள். கார்ல அந்த பொண்ணை இடிச்சு விழ வச்சுட்டு அதுக்கு ஒரு சாரி கூட சொல்லாம எதுக்காக அடிக்க போறீங்க? அதான கால முடியாத பொண்ணு, பாவம் கீழே விழுந்து காலில் ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் கூட்டி போகாம அடிக்க போறீங்க? முதல்ல சாரி சொல்லுங்க. கூட்டத்தில் யாரோ சத்தம் போட அப்பெண்மணியின் முகம் மதிய நேர சூரியனாய் கோபத்தில் ஜொலித்தது. நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நான் சரியா தான் வந்தேன். அவதான் வண்டி வர்றது கவனிக்காம கிராஸ் பண்ணினா. ஃப்ராடுங்க, பணம் பறிக்கிறதுக்கு வேண்டி புதுசு புதுசா கண்டுபிடிக்குதுங்க. வான்மதியும் கல்பனாவும் அவள் காலில் உள்ள காயத்தை பார்த்து கொண்டிருக்க அப்பெண்மணி ஆங்காரமாய் கத்தினாள். ஹேய், எதுக்கு இப்படி டிராமா போட்டு ஆளை கூட்டுற? உனக்கு பணம் தானே வேணும், எவ்வளோன்னு சொல்லு, கொடுத்து தொலைகிறேன். தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. கடுப்புடன் அவள் வார்த்தைகளை துப்ப கேட்டு நின்ற பாரதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? கால் முடியாத பொண்ணு தடுமாறி உங்க கார் முன்னாடி விழுந்துட்டா. அதுக்காக மனிதாபிமானம் இல்லாம பேசாதீங்க. பாவம், கால்ல ரத்தம் வழிய நிக்கிற பொண்ணை பார்த்தும் இப்படி பேசுறீங்களே. பணம் என்னங்க பணம், மனசு அதை விட முக்கியம் இல்லையா என்றவளை கோபத்துடன் பார்த்தவள், ஓஹோ, அந்த மனசை வச்சுக்கிட்டு ஒருவேளை சோறு திங்க முடியுமா?
பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் கிளம்பணும். மேடம், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக அதை திங்க முடியாது. கொஞ்சமாச்சும் மனுஷங்களை மதிக்க பழகிக்கோங்க. பாரதி சொல்ல அப்பெண்மணிக்கு கோபம் இன்னும் அதிகமானது. ஏய், என்ன சொன்ன? நீயும் இந்த களவாணிக்கு கூட்டா? இப்படியெல்லாம் பேசி இன்னும் அதிகமா பணம் பறிக்க பாக்குறீங்களா? இந்த கங்காவுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? இந்தா, இதுக்கு தானே இப்படி பேசிட்டு இருக்க. வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு என்றவள் கெத்தாய் பேக்கில் இருந்து சில 500 ரூபாய் கட்டுகளை எடுத்து கீழே விழுந்த பெண்ணிடம் நீட்ட வாங்க மறுத்தவள் பேசத் தொடங்கினாள். அக்கா, தப்பு ஏன் மேலதான். கொஞ்சம் அவசரப்பட்டு கார் வந்ததை கவனிக்காம வந்துட்டேன். எனக்காக பேசி எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? எனக்கு பணம் எல்லாம் வேணாம், அவங்க போகட்டும், விடுங்க என்றாள். பாத்தீங்களா இந்த பொண்ணு பேசினத? அவகிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல மனசு இருக்கு. எல்லாரும் உங்களை போல பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்கன்னு மட்டும் கேவலமா நடிச்சிடாதீங்க. நீ வாமா என்ற பாரதி தோழிகளுடன் அப்பெண்ணை அழைத்து கொண்டு ஓரமாய் நடந்து செல்ல கங்காவின் கண்கள் கோபத்தில் சிவந்து வெளியே திருத்து விடுவது போல் இருந்தது. ச்ச, இடியட்ஸ், கிளம்பும் போதே மூட ஸ்பாயில் பண்ணி என்னை கேவலப்படுத்திட்டு போகுது. கையில 5 பைசா இல்லைனாலும் திமிருக்கு குறைச்சல் இல்ல. சொன்னவள் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் காரை எடுத்துக்கொண்டு லேடிஸ் கிளப்பிற்கு கிளம்பினாள். பிசினஸில் சாதனை படைத்ததை பாராட்டி கிளப்பில் சிறந்த பிசினஸ் உமன் அவார்டு கொடுப்பதற்காய் அவளுக்கு ஒரு பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அதற்காக புறப்பட்டு வந்தவள் நடுவில் நடந்த கலைபரத்தில் எரிச்சலுடன் கிளம்பினாள். வள்ளலாக வேண்டாம், இல்லாமை கண்டு என்றும் எல்லல் கொள்ளாதீர்கள். அன்பிற்கு பஞ்சமில்லா மனதிற்குத்தான் இறைவன் என்றும் வஞ்சம் செய்கிறான். குணத்தின் நிறைவு என்றும் பணத்தில் கிடைப்பதில்லை.